கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த திறந்த வாசல்ங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக அஹ், உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்த இந்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம கடந்த 2 நாட்களாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பதை குறித்து 2 செய்தியை இந்த வாரத்தில் நம்ம கேட்டோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக 3வது ஒரு செய்தியை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை 2 நாள் கேட்காம இன்றைக்கு நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு புதிதாக நீங்கள் கேட்குற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்காக அதனுடைய அறிமுகத்தையும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் சுவாமி நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய சித்தம் போல நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் கர்த்தாவே, இந்த ஊழியத்திற்காகவும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் எடுக்கிற முயற்சிகள் கர்த்தாவே, அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, சத்தியத்தை எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் எடுக்கிற இந்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சியிலே அவர் கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்ச்சிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இன்னும் உமக்காக ஓட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆமென். அன்பானவர்களே, நம்ம கடந்த 2 நாள்ல ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்துல ஒரு கிறிஸ்தவனாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம 2 குறிப்புகள் மூலமாக நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்த ஒரு செய்தி அதாவது 3 பணக்கார மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த தவறான விஷயம், அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தவறான புரிந்து கொள்ளுதல். அதாவது நான் இப்படி இருந்தா நான் நல்லவனாக இருப்பேனோ அப்படிங்கிறதுக்காக அவங்க 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது காரியம் லாசரும் தரித்திரனை குறித்து சொன்னேன். 2வது காரியம் இளம் வாலிபன் எல்லா கற்பனைகளையும் அவர் ஃபாலோ பண்றாரு. ஆனா அவரால் தன்னுடைய ஆஸ்தியை விடணும்னு ஆண்டவர் சொல்லும்போது அதை அவரால் விட முடியல. 3வது ஒரு மனிதன் தன்னுடைய தானியத்தை தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து கட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா தன்னுடைய ஆத்மாவை குறித்து அவர் கரிசனை அற்றவராக இருந்தார். இதை நேற்றைய தினத்துல நம்ம சிந்தித்தோம். அதற்கு முன்றைய நாள்ல லேகியோன், பிசாசு பிடித்திருந்த லேகியோன், அவருடைய பெயர் லேகியோன் கிடையாது. அவருடைய டைட்டில், அவருக்கு வேதத்தில் குறிக்கப்பட்டிருந்த அந்த நேம் தான் லேகியோன். அவருடைய ஒரிஜினல் பேர் என்னன்றது நம்ம வேதத்தில் போடப்படலை. இந்த லேகியோனுக்கு சத்திய வசனம் அவருடைய இருதயத்திற்குள்ள போனதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம், அவருடைய பேச்சு, பழக்க வழக்கங்கள் மற்றும் பார்வையில சிந்திக்கிறதுல எப்படி அவர் மாற்றம் பெற்று இயேசுவினுடைய சீடனாக அவர் மாறினாருங்கிற இந்த 2 காரியத்தையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 3வதாக ஒரு மனிதன் சமுதாயத்திலே கிறிஸ்தவனாக வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழலாம் அப்படிங்கிறதை குறித்து தொடர்ந்து நான் 3வது சத்திய வசனத்தை உங்களோட நான் இன்றைக்கு பேச போகிறேன். ஆண்டவர் உங்க கூட பேச போகிறாரு. கவனமா நீங்க இதை கவனிக்கணும். கிறிஸ்தவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்ங்கிற தலைப்பின் கீழாக இன்னைக்கு ஒரு மனிதரை குறித்து மாத்திரம் நான் உங்க கூட பேச ஆசைப்படுகிறேன். ஒரு கிறிஸ்தவனாக நம்ம வாழ வேண்டுமானால் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதலாவது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறது மூலமாக நான் உங்களிடத்துல சொல்லலாம்னு ஆசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க இப்ப நம்ம கேட்போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் குழந்தையாக இருக்கும்போது நான் என்ன செய்தேன்? குழந்தையை போல பேசினேன், குழந்தைக்கேற்ற விஷயங்களை நான் செய்தேன். நான் புருஷனாக இருக்கும்போது நான் என்ன செய்தேன்? புருஷனுக்கேற்ற காரியங்களை நான் செய்தேன், இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னா, நான் இன்னைக்கு குழந்தையா நான் இன்றைக்கு பிறந்திருக்கிறேன்னா அடுத்த வருஷம் எனக்கு 1 வயசு ஆயிடும், அதுக்கு அடுத்த வருஷம் 2 வயசு ஆகும், அடுத்தது 3, அடுத்தது ஒரு கட்டத்துல நான் குழந்தை பருவத்தை தாண்டுறேன். ஒரு 12 வயசு ஆகும்போது என்னுடைய குழந்தைத்தனமான பேச்சு, குரல் வளம்,
அதுக்கேற்ற உடல் வளர்ச்சி எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். ஒரு 12லேருந்து 18, ஒரு 18 வரையும் டீனேஜ்னு வருவேன். அடுத்தது அந்த 18 கம்ப்ளீட் பண்ணோடனே அடுத்த ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஒரு பருவத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு 60 வயசை தாண்டினோடனே ஒரு முழு பக்குவத்துக்குள்ளே நம்ம வருவோம் இல்லையா. இது நமக்கு சரீரத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சின்னு நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இந்த வளர்ச்சி வந்து அடையாமல் இருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு வயசில் வந்து நான் ஒரு டம்ளர் பால் நான் குடிக்கிறேன். ஆனால் 10 வயசில் எனக்கு அந்த ஒரே டம்ளர் பாலை கொடுத்தா எனக்கு அது வந்து பத்தாது. ஒரு வயசில் நான் வெறும் லிக்விட் ஃபுட்டு தான் நான் எடுக்கிறேன். ஆனால் 20 வயசில் எனக்கு வெறும் லிக்விட் கொடுத்தா எனக்கு வந்து நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன், அதனால எனக்கு அது பத்தாது. என்னுடைய உடல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, சரீரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்போ அதற்கேற்ற வளர்ச்சிக்கேற்ற காரியங்களை நான் பேசணும். 5 வயதில் இருக்கும்போது நான் டாய்ஸ் வச்சு விளையாடுறேன். 50 வயதாக இருக்கும்போது நான் டாய்ஸ் வச்சு விளையாட முடியாது. ஏன்? என்னுடைய உடல் மாற்றம், சரீர வளர்ச்சி, அறிவு, ஆற்றல், சிந்திக்கும் திறன் எல்லாமே வளர்ச்சி அடைந்துருச்சு. அதனால நான் வந்து டாய்ஸ் வச்சு நான் வந்து விளையாட முடியாது. அப்போ நான் வந்து அந்த பருவத்திற்கு நான் என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்ய முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பில் இத்தனை மாற்றங்களை பெற்றுக்கொள்கிறனா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான் இன்றைய நாளில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற சத்தியம். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் வந்து என்னுடைய பெற்றோர் வந்து சிறு வயதுலேருந்தே என்னை கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்த்தாங்க. நம்ம கிறிஸ்தவ பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வளர்கிறோம். 10 தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம்னு நம்ம சந்தோஷமாக சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்திற்கு ஏற்ற குணங்கள், பேச்சு, நடை, சொல், செயல், திறன், விசுவாசம், அன்பு, கற்பு இதெல்லாம் நம்ம கிட்டத்துல இருக்கிறதா? நான் 5 வயது, நான் வந்து 20 வயது இருக்கும்போது கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்னுடைய வயது 60. ஆனால் இத்தனை வயது நான் கிறிஸ்துவோடு பயணித்திருக்கிறேன். அப்போ எத்தனை கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை நான் எவ்வளோ உட்வாங்கியிருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் மெசேஜஸை கேட்குறேன், நான் வந்து சத்திய வசனங்கள் எல்லாம் நான் கேட்குறேன். இது மாதிரி தொலைக்காட்சி, யூடியூப் சேனல், இன்னும் சாங்ஸ் மூலமாக, புக்ஸ் மூலமாக எவ்வளோ விதமிஞ்சி நம்ம சத்தியத்தை நம்ம இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய அளவுகோலை மாற்றி இருக்கிறதா? இங்கு பவுலுடைய கேள்வி வந்து அதுதான். நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது குழந்தைக்கேற்ற எல்லா காரியங்களையும் நான் செய்திருக்கிறேன், நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். இப்போ வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சியில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இன்றும் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை காட்டுகிறீர்களா? இல்லை இன்னும் அதில் நம்ம பின்தங்கி இருக்கும்போது நான் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லுவதற்கான ஒரு சூழ்நிலை நம்மளிடத்துல நம்ம அதை தைரியமாக நம்மளால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம அதை செய்கிறது இல்லை. நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நம்ம எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம நிறைய இடங்களில் செய்கிறோம். ஜெபம் பண்ணுறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நியூ இயர் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம். எல்லா அந்த கிறிஸ்தவ பண்டிகைகளையும் நம்ம அனுசரிக்கிறோம். குட் ஃப்ரைடேன்னு சொன்னால் அதுக்கான நம்ம துக்கம் கொண்டாடுகிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றம் என்ன? நான் அன்னைக்கு கோவப்பட்டேன், 20 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது கோவப்பட்டேன். இப்போ எனக்கு 30 வயசு ஆச்சு, நான் கோவப்படுறது இல்லை. எனக்கு அன்னைக்கு பொறுமைனா என்னன்னே தெரியாது, எனக்கு இப்போ 40 வயசு ஆச்சு. பொறுமை என்றால் என்ன என்று தெரிகிறது. நான் கிறிஸ்துவை நான் பயிற்சிக்கிறேன். அன்னைக்கு எனக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு இன்னைக்கு விசுவாசம்னா தெரியுது. நான் எந்த இடத்துலையும் ஆண்டவருக்காக நிற்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா? இன்றைக்கு நம்ம வந்து பேதுருவினுடைய வாழ்க்கையில 2 சம்பவங்கள் நடந்தது. கிறிஸ்துவாகிய ஆண்டவரை அவர் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் பின்பாகவும் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை இன்னைக்கு நம்ம சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். 24, 25 வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அது தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். 28வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான்.
இதுல வந்து பேதுரு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேதுரு வந்து எப்பவுமே அவசரமா செயல்படக்கூடியவர். ரொம்ப வேகமா எல்லா டிசிஷனும் எடுத்துருவார். ஆண்டவர் மரிக்க போகணும்னு சொன்னார். ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு இடத்துல சொல்லுவாரு, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் தான் ஆண்டவரை 3 தடவை மறுதளித்தாருன்னு வேத வசனம் நமக்கு சொல்லுது. இந்த பேதுருக்கு வந்து கிறிஸ்துவாகிய ஆண்டவர் மீது அளவற்ற அன்பு இருந்தது. ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை மாம்சத்துல அவரால் அதை செய்ய முடியல. எந்த ஒரு மனிதனாலும் சரி, நம்ம வந்து மாம்சத்துல கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லாம கிறிஸ்துவை நாம வந்து பின்பற்றுவதுங்கிறது கஷ்டமான விஷயம். அவர் வந்து மாம்சத்துல வில் பண்றாரு. அவருக்கு ஆசை இருக்குது, நான் கிறிஸ்துவுக்காக மரிக்கணும், கிறிஸ்துவுக்காக நிக்கணும், கிறிஸ்துவுக்காக இதை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. 30வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்ப ஆண்டவர்கிட்ட பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் 28வது வசனத்துல சொல்றாரு, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடுன்றாரு. ஃபர்ஸ்ட் அப்படி சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, காற்று பலமா இருக்கும்போது ஆண்டவரே என்னை ரட்சியுங்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்றாரு. இப்ப பேதுரு இங்க வந்து என்ன செய்யறாருன்னா, பயப்படுறாரு. இப்போ பேதுருக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு அளவற்ற விசுவாசம் இருந்தாலும் அவரால் அதை வந்து வெளியில கொண்டு வர முடியல. ஏன்னா அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல இல்லை. நம்ம வந்து கிறிஸ்தவை வந்து ஏற்றுக்கொண்ட அந்த புதிதான காலத்துல நம்ம இப்போ வந்து ஆரம்பத்துல இப்பதான் நம்ம ஆண்டவருடைய அன்பிற்குள்ள நம்ம வரோமா இருந்தா, நம்ம எடுத்த உடனே நம்ம நினைப்போம் நம்ம விசுவாசமா இருக்கணும், நம்ம 3 நேரம் ஜெபம் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் பைபிளை வாசிக்கணும், இது எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா சில நேரங்களில் நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய அனுபவம் அது எப்படி சரீர வளர்ச்சி இருக்கிறதோ அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் வளர்ச்சி நமக்கு வேணும். நம்ம முதல்ல இப்படி இருந்தாலும் வளர 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 நம்மளுடைய வளர்ச்சிகள் வந்து ஆவிக்குரிய காரியத்துல விசுவாசம் அற்றவராக நாம் இருந்தோம்னா விசுவாசம் உள்ளவராக காணப்படணும். அந்த காரியத்தை தான் நான் இதுல சொல்ல வரேன். இப்ப பேதுரு வந்து இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாரு. கடல் மீது நடந்து வரணும்னு அவர் தான் கேட்குறாரு. ஆனா நடந்து வரும்போது காற்று வந்த உடனே அவரால் அந்த விசுவாசத்துல நிக்க முடியல, அவர் பயப்படுறாரு. இப்ப இது வந்து பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை காட்சிக்கு முன்பாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துக்குள்ள நம்ம வருவோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையில் காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ வந்து பேதுரு வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம என்ன படிச்சோம்னா, அவர் நடுக்கடலிலே அவர் நடந்து வரும்போது அவருக்கு பயம் உண்டாயிட்டு, அவிசுவாசம் ஏற்பட்டுருச்சு, பயப்படுறாரு. ஆனா இதே பேதுருவினுடைய வாழ்க்கை இங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டாரு. சிலுவை அவருடைய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தது, பரத்திற்கு ஏறினதுக்கு அப்புறம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இங்க வந்து இப்போ பேதுரு வந்து ஆவியிலே பலம் அடைந்திருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு காவலுக்கு இடையில அவர் நிம்மதியா தூங்குறார். யோசித்து பாருங்க. 6வது வசனம் சொல்லுது, பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான். இது எப்படி பாசிபிள்? இதே பேதுரு தான் மத்தேயு அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது நான் உங்களுக்காக மரிக்கணுன்றாரு, ஆனா ஓடிடுறாரு. நான் உங்களுக்காக இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்றாரு, ஆனா அவரால் செய்ய முடியல. விசுவாச தடுமாற்றம் அவருக்குள்ள இருக்குது. ஆனா இதே பேதுரு இந்த அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த 2 சங்கிலிகள்னால கட்டப்பட்டு 2 சேவகர்கள்னால அவர் வந்து காவல் காக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலையும் அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கிறிஸ்துவோடு பயணம் செய்யக்கூடிய நபர்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இங்க எழுப்புனா, எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர் தைரியமா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அதனால நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும்?
இன்னைக்கு வந்து கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு இருக்குதா அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை நான் ஃபாலோ பண்றேன், ஆனா கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை என்னால பின்பற்ற முடியுதா? கொலோசியர் 3வது அதிகாரத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்துவனுடைய ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும்ங்கிற பட்டியலை அவர் வந்து பவுல் வந்து சபைக்கு சொல்றாரு. அவ்வளோ காரியங்கள் சொல்லுகிறார். மாம்சத்தை விட்டு நம்ம எப்படி கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு பட்டியல் அங்கு கொண்டு வர்றாரு. இவ்வளவு காரியத்தையும் ஒரு கிறிஸ்தவனால பின்பற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா முடியும். பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல இருந்ததுன்னா நம்மளால நிச்சயமா முடியும். இங்க பேதுரு என்னுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது தூதன் 8வது வசனம் சொல்லுது, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இந்த பேதுரு இப்ப என்ன நினைக்கிறார்னா, ஏதோ ஒரு சொப்பனத்துல அவ்வளோ நித்திரை மயக்கத்துல அவர் இருக்கிறார். ஒரு கடல் மேல நடந்து வர தைரியம் இல்லாத இந்த பேதுரு சிறைச்சாலையில சங்கிலிகள்னால கட்டப்பட்ட சூழ்நிலையில எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. நமக்கு தூக்கம் வருமா? நமக்கு வீட்டில் வந்து ஒரு தலானி டெய்லி யூஸ் பண்றோம்னா அந்த தலையானை இல்லைன்னா அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற நம்ம காத்து இல்லாத இடத்துல மற்ற ஒரு மனிதர்களுக்கு மத்தியில சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலையில சரியான ஆடை சரியான உணவு எதுவுமே இருந்திருக்காது. ஆனா அந்த இடத்துல அவரால் நிம்மதியா எப்படி தூங்க முடியும்? எந்த ஒரு மனிதனால கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமான கிறிஸ்துவை எப்போ நம்ம பின்பற்றுகிறோமோ, அவரோடு நமக்குள்ள எப்போ ஒரு உறவு ஏற்படுகிறதோ அப்போ நம்மளால பிரச்சனையை பார்த்து பயப்படாம இருக்க முடியும். சாது சுந்தர் சிங்னு ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல்ல அவர் வேதத்தெல்லாம் எரித்தார். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். அதனால அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரு. இப்போ இந்த சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு முறை வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருடைய பணியே வந்து மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்வது தான். நடந்தே தான் போவார்னு அவரை குறித்த புஸ்தகங்களில் அவரை குறித்து எழுதியிருக்கிறதை வைத்து நான் சொல்லுகிறேன். நடந்தே தான் அவருடைய பணி. அவருக்கு வந்து ரெண்டு செட்டு ட்ரெஸ் தான் வைத்திருப்பாராம். காலில் செருப்பு போட்டிருக்க மாட்டார். மலை பகுதிகளில் தான் அவருடைய ஊழியங்கள்லாம் இருந்ததா அவரை குறித்து புஸ்தகங்கள் சொல்லுகிறது. ஸோ இப்படி அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, இந்த ஊர் தலைவர்கள்லாம் இவரை பிடிச்சி ஒரு கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. இந்த கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செத்த பிரேதத்தினுடைய சடலங்கள் கை தனியாக கால் தனியாக அப்படி தான் இருக்குது. இப்போது அந்த பிரேத கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு பெரிய சங்கிலியை வச்சு கட்டி சாவியை அந்த ஊர் தலைவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ யாராலையும் சாது சுந்தர் சிங்கை காப்பாற்ற முடியாது. ஒரு பக்கம் பிரேத கல்லறையில் இருக்கிற அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிற பிரேதத்தினுடைய நாற்றம் சுவாசிக்க முடியல. சாப்பாடு இல்லை. 3 நாளாக அதில் இருக்கிறார் அவர். 3 நாளும் அவருக்கு 2 நாளும் அவருக்கு எந்த ஹெல்ப்பும் அதில் கிடைக்கல. அவர் மக்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, யாராலையும் காப்பாற்ற முடியாதுல்ல, ஏன்னா சாவி வந்து ஊர் தலைவர் எடுத்துட்டு போயிட்டாரு. மக்கள் ஒருவேளை வந்து பார்த்துருந்தாலும் யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த சாது சுந்தர் சிங் அந்த கிணற்றுக்குள்ள 3 நாள் இருக்கிறார். 3வது நாள் தான் அவருக்கு அதிசயம் நடக்குது. 2 நாள் டே அண்ட் நைட் அதில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து கீழே விழுந்ததில் எலும்புகள்லாம் அடிபட்டதுன்னு புஸ்தகங்களில் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே சாது சுந்தர் சிங் வந்து முறுமுறுக்காம அமைதியா இருக்கிறார். ஏன் அவர் அமைதியா இருக்கிறார்னா, கட்டப்பட்ட நிலையில இருக்கிற இந்த சாது சுந்தர் சிங்கோட கிறிஸ்துவும் அங்கேயே இருக்கிறார். எந்த இடத்துல எந்த பிரச்சனைகள்ல நம்ம வந்து கிறிஸ்துவோடு நம்ம பயணம் செய்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவம் நான் சொல்றது புரியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆழமான கிறிஸ்துவ அனுபவத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அந்த பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் இருந்தார்னா அதுலேருந்து ஈஸியா நம்ம வெளியில வந்துருவோம். ஒருவேளை நம்ம ஆரம்ப வாழ்க்கையிலே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வர முடியாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடையணுங்கிறது தான் நான் இந்த செய்தி மூலமா உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன வளர்ச்சி? முன்பாக நான் விசுவாசத்துல எனக்கு எந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு ஆண்டவர் இப்படி செய்வாருன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனா பேதுருவினுடைய வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு அனுபவத்தின் வழியா அவர் கடந்து வருகிறார். பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு தப்பு செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல பேசுறாரா, இதை நீ செய்யாத,
இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த இடத்துக்கு நீ போகாத, இந்த இடத்துல இந்த காரியத்தை நீ பேசாத, அவனுடைய இருதயம் புண்படியுமா பேசாத, அவனுக்கு விரோதமா இந்த காரியத்தை நீ செய்யாத, அவனுக்கு விரோதமா சொத்துக்களை நீ சேர்க்காத, அவனுடைய சொத்துக்களை நீ அபகரித்து கொள்ளாத. இதுதான் பேசிக் ஸ்டாண்டர்ட். பேசிக் ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் அடிக்கடி சொல்றேன்னா, இதை பவுல் திருச்சபையில எல்லா இடத்துலையும் சொல்றாரு. அவர் நிறுவின எல்லா சபையிலையும், கொலோசியர், பிலிப்பியர், எபேசு சபையா இருக்கட்டும், தெசலோனிக்கேயர் பட்டணமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த டிசிப்ளின், இந்த பேசிக் ஹியூமன் ரைட்ஸை வந்து அவர் எல்லா இடத்துலையும் சொல்லுறார். இப்படி தான் வாழணும், மாம்சத்தை வெறுக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருந்தால் அதை மன்னிக்கணும், ஒருவரை ஒருவர் தாங்கணும், ஒருவர் மேலே ஒருவர் அன்பாக இருக்கணும், பொருளாசை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து மாம்ச இச்சையோடு இருக்கக்கூடாது, விபச்சாரம், வேசித்தனம், கெட்ட வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடாது, தூஷண வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கு நம்ம அதை கேட்கறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தில் இருந்தால் தான் அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது வந்து வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் கிடையாது, அது ஆண்டவர் நம்மளை கைட் பண்ணுவார். நான் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், இந்த இடத்துல நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இதை நீ செய்யாதன்ற ஒரு தாட் நமக்குள்ளே இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு தான் நம்ம இருக்கிறோம். இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவுமே, நான் ஒருத்தனை துன்பப்படுத்துகிறேன், நான் நிம்மதியாக தூங்கிட்டு நாளைக்கு என்னுடைய வேலையை நான் செய்கிறேன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நிச்சயமாக நான் கிறிஸ்தவ அனுபவத்தில் இல்லை என்கிறதே நம்ம நிச்சயமாக இதுலேருந்து தெரிந்து கொள்ளணும். இப்போ இந்த சாது சுந்தர் சிங் அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிறாரு, 3 நாள் அதுக்குள்ளே இருக்கிறார், அவர் சாகலை. அதுதான் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம். இந்த பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், அவர் அழலைங்க, அவர் அளவும் இல்லை, அவர் கதறவும் இல்லை, அவர் கூக்குரலிடவும் இல்லை, அவர் தூங்குறாரு, ஜெபம் கூட அவர் பண்ணலை. ஏன் அவர் ஜெபம் பண்ணல? அவருடைய உள்ளார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிறிஸ்துவும் அங்கே கனெக்ட் ஆகி தான் இருப்பார். கிறிஸ்துவும் அவர் கூட தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, சிறைச்சாலையில தான் அவர் இருக்கிறார். அதனால தான் அவரால் நிம்மதியாக தூங்க முடியுது. தேவதூதன் வந்து விழாவில் தட்டி எழுந்திரி, போர்வை சால்வையை எடுத்து போத்திக்கோ, செருப்பை எடுத்து போடுன்னு ஒரு தேவதூதன் சொன்னதுக்கு அப்புறமும் 4வது கேட்ல போய் நின்னதுக்கு அப்புறமா அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்றாரு, நான் வந்து இது வந்து சொப்பனம் கிடையாது, இது வந்து தரிசனம் கிடையாது, இது நிஜமாவே நான் பார்க்குறேன். எப்படி இப்படி ஒரு கூலான வாழ்க்கை வாழ முடியும்? இன்னைக்கு உங்களாலையும் என்னாலையும் அந்த வாழ்க்கையை வாழ முடியுதா? எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, எனக்கு நோய் வருது, எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது, நான் நிம்மதியாக நான் தூங்குறேனா, நான் நிம்மதியாக 3 வேளையும் நான் சாப்பிட்றேனா அப்படின்னா நோ டவுட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. அநியாயம் செய்கிறதுனால வர நிம்மதியை நான் இதில் சொல்ல வரல. கிறிஸ்துவினுடைய ஆழமான அன்புங்கிறது அது வேறு ஒரு அனுபவம். இப்போ இந்த சாது சுந்தர் சிங் 3 நாள் அதுக்குள்ளே இருக்கிறாரு, யாரும் அவரை காப்பாற்ற வரல, அவர் அளவும் இல்லை. 3வது நாள் அவர் பார்க்குறாரு, மேலேருந்து ஒரு கயிறு வருது. அந்த கயிறு, சாது சுந்தர் சிங் இந்த கயிறை பிடித்துக்கொள்ளுன்னு அவருக்கு ஒரு சத்தமும் வருது. அவர் அதை பிடிக்கிறார், பிடிச்சு மேலே வராரு, கொண்டு வெளியில் விட்டுட்டு போயிடுறாங்க. அவர் யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்களேன்னு அவர் இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்த்து பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லலான்னு அவர் ஏதோ ஒரு மனுஷனோ அப்படின்னு நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது, ஆண்டவர் கொடுத்த அன்பின் கயிறு அது. அந்த 3 நாளும் சாது சுந்தர் சிங் சாகலை. அந்த அற்புதத்தை மாத்திரம் நீங்கள் பார்க்க வேண்டாம், சாது சுந்தர் சிங் அந்த உபத்திரவத்தில் எப்படி இருந்தார், பேதுரு இந்த உபத்திரவத்தில் எப்படி உயிரோடு இருந்தார், அதை தான் நம்ம பார்க்கணும். நான் பதறேனா, என்னுடைய மனசு கனமாகுதா, என்னுடைய மனசில் வேதனைகள் பெருகுதா துன்பம் வரும்போது, இல்லை பவுலையும் சீலாவும் போல மரத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் என்னால் பாட முடியுதா, கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னு பாடுறார் அவர். கிறிஸ்துவுக்காக நான் அடிகளை ஏற்றுக்கொள்கிறேன்னு சந்தோஷமா அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார், அடிகளை வாங்கி கொள்கிறாங்க. அந்த ஒரு ஆழமான அனுபவத்திற்குள்ளாக நம்மளால இன்னைக்கு பயணம் செய்ய முடிகிறதாங்கிற ஒரு அளவுக்குள்ள இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் படிப்பிக்க வேண்டும். இப்ப சாது சுந்தர் சிங் சந்தோஷமா வெளியில போறார். அற்புதம் செய்கிற ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில அற்புதங்களை நிறைய செய்கிறார்னா அது வந்து அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக மாத்திரமே தவிர இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் அனுபவிப்பதற்காக அல்ல. எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறாரு, ஏன் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியல, எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதத்தை வைத்து தொடர்ந்து அற்புதம் செய்கிறவராக அவரை நீங்களும் நானும் பார்க்கக்கூடாது. அவர் வந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு. அவரால் செய்ய முடியாத எந்த காரியமும் கிடையாது. அவரை நான் பின்பற்றுவதற்கு தடையாக ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதற்கு அற்புதம் தேவையான அந்த இடத்துல அற்புதம் அவர் செய்வார். பேதுருக்கு இங்கே அற்புதம் செய்தார். ஆனால் இதே பேதுரு தான் கடைசியில் அவருக்காக சிலுவையில தலைகீழாக மறிக்கவும் செய்தாரு. அற்புதத்தை மாத்திரம் வாங்கிட்டு அவர் போகல, அவர் கிறிஸ்துவுக்காக நின்றார், செயல்களை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே நான் வைக்கிற கேள்வி,
இந்த சத்திய வேதம் உங்களிடத்திலே கேட்கிற கேள்வி இதுதான். கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்கிறீர்களா? கிறிஸ்துவனுடைய அன்பு, ஆழம், நீளம், அகலம் உங்களுக்கு என்னன்னு தெரிகிறதா? நம்மளால் அதை உணர முடிகிறதா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம்? ஆரம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அதே இடத்துல தான் இருக்கிறேன். இன்றைக்கும் நான் போகிறேன், ஸ்கூல் சர்வீஸ்க்கு போகிறேன், சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போய் சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன், வரேன் இப்படி தான் இருக்கிறேன். நான் இல்லை, என்னுடைய ஜென்ம சுபாவகத்தில், என்னுடைய பழக்க வழக்கத்தில் இந்த லேகியோனுக்கு ஏற்பட்ட மாற்றம் போல நான் இருக்கிறேனா? இல்லை, இந்த ஐஸ்வர்யவானை போல எனக்கு எல்லாம் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் என்னால் இந்த விஷயத்தை மட்டும் உங்ககிட்டேருந்து இதை மட்டும் விட்டுட்டு என்னால் வர முடியாது, அதனால் நான் திரும்பி போகிறேன். இல்லை, என்னுடைய களஞ்சியத்தை நான் இடித்து சேர்க்க போகிறேன்னு சொல்லிக்கொண்டு இருந்த இந்த ஐஸ்வர்யவானை போல நாம் இருக்கிறோமாங்கிறதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையால் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையால் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே,
பேதுருவினுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோமே ஐயா. ஆண்டவரே, அவர் பின்வாங்கி போன சூழ்நிலையிலும் கூட கடைசியிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொள்ளும் போது ஆண்டவரே அவர்கள் வைராக்கியமாக நின்றதை நாங்கள் கற்றுக்கொண்டோமே அப்பா. ஆண்டவரே, அதே வைராக்கியத்தை இன்று எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவுக்காக நாங்கள் சாக வேண்டுமே அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் ஆண்டவரே அதை சந்தோஷத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் இயேசுவுக்காக மரிக்க வேண்டுமே அப்பா. நாங்கள் இயேசுவுக்காக வாழ வேண்டுமே அப்பா. ஆண்டவரே, என்னை காப்பாற்றும்படியாக ஆண்டவரே என்னுடைய பாவத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசுவுக்காக நான் எதையாகலும் செய்ய வேண்டுமே அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை நீரை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஜெபத்தோடு ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களே அப்பா. உலக பிரகாரமான எத்தனையோ வேலைகள் இருந்த போதிலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் தொடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா. அற்புதங்களை செய்வீராகப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனம் அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு எறிவதாகப்பா. எழுப்புதல் உருவாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இயேசுவை பற்றி தெரிந்தவர்களால் சும்மா இருக்க முடியாதே அப்பா. அப்படியாக அநேக ஆயிரம் பிரயோஜனப்படுத்துங்க கர்த்தாவே. அநேக ஆத்துமாக்களை இயேசுவுக்காக சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, பேதுரு கடைசியிலே தலைகீழாக நான் சிலுவையிலே என் ஆண்டவரை போல நேராக அறைய பாத்திரவான் அல்ல என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்பேற்பட்ட துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியது இருந்தாலும் இயேசுவை விட்டு விடாமல் ஆண்டவரே நாங்கள் உண்மையே பற்றி கொள்ளக்கூடிய வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் பாவத்தை மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறதே கர்த்தாவே. எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை தாங்கப்பா. எங்க மாம்சத்திலே அதை நாங்கள் மேற்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, அப்பேற்பட்ட அபிஷேகத்தை நீர் இப்பொழுது கட்டளையிடுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தவரே, இப்பொழுது ஊற்றும் ஐயா கர்த்தாவே. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர் மேலும் உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராகப்பா. அன்பு பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்கப்பா, வைராக்கியமாக நிறுத்துங்க கர்த்தாவே. வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனுடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம இன்றைக்கு கற்றுக்கொண்ட சத்திய வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஏற்பட வேண்டிய வளர்ச்சி. நம்ம ஒரு கிறிஸ்தவனாக நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன்னா என்னுடைய அனுபவம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பேதுருவினுடைய 2 சம்பவத்தை வைத்து நம்ம பார்த்தோம். முன்பாக பேதுரு ஆண்டவரை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த தடுமாற்றம், விசுவாச குறைச்சல், அவருக்கு இருந்த தடுமாற்றங்களை குறித்து ஒரு சம்பவத்தை வைத்து நம்ம மத்தேயுல பார்த்தோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே பேதுருவினுடைய இன்னொரு சம்பவத்தை பார்க்குறோம். அதே பேதுரு தான், இதே விசுவாசத்துல தடுமாறப்பட்ட இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு மாற்றம். அவர் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலையிலே சேவகர், காவலர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். பிரச்சனைகளுக்கு மத்தியில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோட ஆழமான அனுபவம் உள்ளவர்களால நிச்சயமா தூங்க முடியும். நித்திரைங்கிறது தூக்கம் மட்டும் கிடையாது, சமாதான வாழ்க்கையும் அது குறிக்குது. எத்தனை சத்தங்கள் வந்தாலும் என்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது அமைதியாக இருக்க முடிகிறது என்றால் நான் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரு தேர்ந்த கிறிஸ்தவனாக இருக்கிறேன். நல்ல ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் இந்த சத்திய வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் நீங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்பதிலே நிச்சயமாக எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த சத்திய வசனத்தின் மூலமாக கிறிஸ்து உங்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.